ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பன்னீர் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலாவும் சொல்லலாம். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? சிம்பிளாக கடாயை ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா ஏலக்காய், பட்டை, கிராம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் தூள் சேர்த்து நல்லா மறுபடியும் வணக்கிட்டு 5 பழ தக்காளியை அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கசகசா, முந்திரியும் பேஸ்ட்டு போல் அரைச்சி இதோட சேர்த்து 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒன்றா இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு இறக்கிட்டு கொத்தமல்லியை தூவி வச்சு சப்பாத்திக்கோ இல்லை நானுக்கோ வச்சு சாப்பிட்டு பார்த்தா அல்டிமேட் டேஸ்ட்டு கிடைக்குங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி